துப்பாக்கி தந்து அது பரிசுவாங்க. ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்தக்ஃபிர் லிதம்பி மங்கால் லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஹு தஹுல் ஜன்னah. ஃபாலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அறிவது, உணர்வது, பெறுவது, பெற்றுக்கொள்வது. அல்லாஹு அறிவது, ரசூலை உணர்வது, அல்லாஹ் ரசூலை கொண்டு தன்னில் இருப்பவனை பெற்றுக்கொள்வது, பெறுவது, தன்னில் இருப்பவனை பெறுவது. ஷேகை கொண்டு அல்லாஹும் பெற்றுக்கொள்வது, ரசூலும் பெற்றுக்கொள்வது, தன்னில் இருப்பவனை பெற்றுக்கொள்வது. மனிதன் நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, பறக்கிறது, நாலு இருக்கு. அப்போ நிற்கிறது நாட்டம், நடக்கிறது தேட்டம், ஓடுறது நோட்டம், நிற்கிறது நாட்டம். நாட்டத்துக்கு நிறுத்தலாம். அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா அப்படின்னு உள்ளத்தை எழும்புது, இந்த இலாஹ் அப்படிங்கிற உணர்வு வெளிப்படுத்துது, இல்லல்லாஹ் அப்படின்னு செய்யுது, நிற்குது. முஹம்மத் அப்படின்னு வரும்போது அந்த மூச்சு உள்ளுக்குள்ள நடக்குது, மூச்சு இருக்கு. ஓடுறது அப்படிங்கிறது ஓடுறது அப்படிங்கிறது இந்த மூச்சு நம்ம எந்த அளவுக்கு ரசூல் அப்படின்னு கொண்டு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை முகமதுன்னு நிற்கிறதுல ரசூல் செலுத்தி ரசூல் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுது, ரசூல் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஓடுறோம். அப்போ ஓடும்போது நாம் அல்லாஹ்வோட கிருபை கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம். உள்ளத்தால் அல்லாஹ் நினைக்கும், நாவால் அல்லாஹ் துடிப்போம், ரூஹால் அல்லாஹ் உணர்த்துவோம். இந்த ரூஹுக்குன்னு நினைச்சோம் ஓடிக்கொண்டே இருப்போம். போவோம். இந்த ஓட 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 இதுக்கு ஒரு தகுதி வரும், இதுக்கு ஒரு தகுதி வரும், இந்த ரூஹுக்கு ஒரு தகுதி வரும். இந்த தகுதி வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த ரூஹை சந்திக்கிறதுக்கு இந்த மாதிரி பாஸ் பண்ண ரூஹ் இருக்குல்ல, களிமா கொண்டு பாஸ் பண்ண ரூஹ் இருக்குல்ல, இது சந்திக்கிறதுக்கு வரும். இதுக்கு தான் அந்த நிலையை கொள்வது, அந்த நிலையை கொண்டு உள்கொண்டு நிற்கிறது. நின்று என்ன செய்யுது, அது தெரிவிடுறது. தெரிவிப்படுறது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது உள்ளுறுப்புக்குள்ளது. இன்னைக்கு நம்ம மூச்சு இருக்குல்ல, இந்த மூச்சு 3 இடத்தை தொட்டு வரும். ஒன்று குந்தி கமலம், ஒன்று இருதய கமலம், மற்றொன்று முண்ட கமலம். லா அப்படி கிளம்பும். இலாஹ் உள்ளத்தில் உணர்வு வரும். இந்த உள்ளத்தில் உணர்வு இல்லல்லாஹ் அப்படின்னு என்ன செய்யும், இங்கே நிலைநிறுத்தும். சுனிமொழியில் நிலைநிறுத்தும். நிலைநிறுத்தும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எப்படி ஒரு கரண்ட் இருக்கு, அந்த கரண்டை ஒரு லைட்டு மீது செலுத்தினா, ஒரு லைட்டு மீது செலுத்தினா அதை கரண்ட் ஃபுல்லாகி அதை வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். இல்லை, வெளிச்சத்தை என்ன செய்யும், வெளிப்படுத்தும். வெளிப்படுத்துற மாதிரி அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். இந்த முஹம்மது என்ற விளக்கு என்ன செய்யும், உருவாகும், வெளியாகி இந்த ரசூல் என்ற ரூஹு மூலமாக இந்த கரண்டை ஏறி இந்த அல்லாஹ் அப்படின்ற கரண்ட் என்ன செய்யும், முகமது ரசூல் அல்லாஹ் அப்படின்ற கரண்ட் செய்யும், லைட்டு எரியும். இது இன்னைக்கு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம். சில நேரத்தில் மழை பெய்யுது, சில நேரத்தில் மழை காலத்தில் மழை பெய்யுது. மழை பெய்யிட்டா இங்கே லைட்டை போட்டா எங்கேருந்தா பூச்சி உள்ளே வருது, இந்த வெளிச்சத்தை பார்த்து எங்கேருந்தா உள்ளே வருது, இன்னும் பூச்சிலாம் வெளியே வருது. 2000 பொந்தில் கிடக்குது, அங்கே கிடக்குது, எல்லாம் எதிர்பார்த்து வருது, எதிர்பார்த்து வருவில்லை. அதே மாதிரி எங்கே தாபரங்கள் எங்கே இருந்தாலும் என்ன செய்யுது, இந்த இடத்துல தேடி வருவார். இது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம உள்ளம் அப்படிங்கிற பஹருக்குள்ள கடல்ல இந்த ரூஹு ஓடிக்கொண்டு வரும்போது, இந்த ரூஹு ஓடிக்கொண்டு வரும்போது இந்த அல்லாஹ் முஹம்மது ரசூல் அல்லாஹ் அப்படின்ற ஒளி நமக்கு எரியும்போது
எந்த கரண்டை கொண்டு எரியும்? லாயிலா இல்லல்லா கரண்டை கொண்டு எரியும். முகமதுன்ற பல் மனுஷன் இயங்கிக்கும். ரசூலுண்ட ரூஹுல செலுத்தி ரசூலுண்ட ரூஹுல செலுத்தி இந்த அல்லாஹ்ன்ற கரண்டை எரியும். எப்படி? முதல்ல பார்வையில் எரியும், ரெண்டாவது கேள்வியில் எரியும், மூன்றாவது பேச்சு எரியும், நாலாவது தொற்றுநூல் எரியும், ஐந்தாவது முகநூல் எரியும். அப்போ நம்ம குருமான்னு சொல்லுவாங்க, நேத்தீரை ரெண்டு தானே நேராக வைத்து கமல கண்ணாடியிலே குருரூபம் அமைந்து முச்சந்தி வீதியிலே முஷாகதா இருந்தால் முப்பாலும் பாலாகி முழுதும் இல்லா போகும். அப்போது மக்கானில் அருகில் நின்று வாரும், அந்த இடத்தில் வாழையவள் அகதாவை காணும். நேத்தீரை ரெண்டு தானே நேராக வைத்து இந்த இரண்டு பார்வையும் இந்த சுழிமுனைக்கு கொண்டு வரணும். சுழிமுனைக்கு கொண்டு வரணும். கொண்டு உட்காந்துருக்கோம். லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு சொல்லணும். இந்த சுழிமுனை கமல கண்ணாடியிலே குருவும் அமைந்து நம்மளை மித்திர சிந்தனை பார்வைன்ற சிந்தனையில பலது அடங்கியிருக்கும், கேள்வின்ற சிந்தனையில பலது அடங்கியிருக்கும், பேச்சுன்ற சிந்தனையில பலது அடங்கியிருக்கும், தொட்டுன்ற தொழில் பலது அடங்கியிருக்கும், நோந்துன்ற சிந்தனையில பல சிந்தனை அடங்கியிருக்கும். அப்ப இதெல்லாம் உள்ள வந்துட்டா அந்த இடத்த திறக்க முடியாது. சரி போகணுமா? அப்போ அந்த கேள்வியுடைய சிந்தனை அந்த இடத்துல வரும்போது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா அந்த கண்ணை திறக்க விடாது. நேத்தீரை ரெண்டு தானே நேராக வைத்து கமல கண்ணாடியிலே குருரூபம் இருந்து முச்சந்தி வீதியிலே முஷாகதா இருந்தால் முப்பாலும் பாலாகி முழுதும் இல்லா போகும். அப்போது லாமக்கான் அருகில் நின்று வாரும், அந்த இடத்தில் வாழையவன் அகதாவை காணும். அதை நூரை முகமதியான்னு சொல்லுது. நூரை முகமதியான்னு சொல்லுது. அப்போ அந்த இடம் நம்ம இருக்கும்போது இந்த பார்வை அப்படின்ட்டு வரும்போது நம்மள குருவை நேத்திரம் பண்ணணும். குருவுடைய சுரத்தை முழுமையாக கொண்டு வரணும். இந்த கேள்வின்னு வரும்போது குருவுடைய சுரத்தை கொண்டு வரணும். இந்த பேச்சுன்னு வரும்போது குருவுடைய சுரத்தை கொண்டு வரணும். இந்த தொற்றுன்னு வரும்போது குருவுடைய சுரத்தை கொண்டு வரணும். நுகுந்து கொண்டு வரும்போது இதனுடைய குருவுடைய சுரத்து இருக்கு தெரியுமா, அந்த சுரத்தை நமக்கு நிலை கொள்ள செய்யும். ரசூலுடைய சுரத்து நிலை உள்கொண்டு நிற்கும். அல்லாஹ்வுடைய சுரத்து தன்னோட இருக்கிற சுரத்தை வெளிப்படுத்தி நான் தான் அப்படின்னு செய்யும். நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னை என்ன செய்யும் வெளிப்படுத்தி. எப்படி? லா இல்லை, இலாஹு தேவைகள், இல்லல்லாஹ் எல்லா தேவையும் அல்லாஹ்வுல ஒன்றும் இல்லை அப்படி வெளிப்படுத்தும். அப்போ வெளிப்பட்டு நிற்கும்போது நம்ம இந்த இடத்துக்கு முதல்ல என்ன செய்ய அப்படின்னா முப்பாலும் பாலாகி நம்மள பாவமான செய்யலாம் கண்ணால் பார்த்தோம்ல அதெல்லாம் அழிஞ்சி பாவம்லாம் செய்யலாம் கண்ணால் பார்த்தோம்ல அதெல்லாம் அழிஞ்சி பரிசுத்த ஒளியோடு இருக்கும். அதே மாதிரி காதால கேட்டோம்ல அதெல்லாம் அறிஞ்சு பரிசுத்த கல்வியில் இருக்கும். அதே மாதிரி நாவால் பாவம் செய்வோம்ல அது அழிப்படி பரிசுத்த நாவாக இருக்கும். அதே மாதிரி நம்மளை தொட்டு கண்டனங்கள்லாம் தொட்டு உணரும் அது அழியப்பட்டிருக்கும். ஐந்தாவது நுகர்ந்துணர்வு. இந்த நுகர்ந்துணர்வில் இந்த லாயிலான களிமாவை நாம் பாஸ் அண்ட் பாஸ் மூலமாக ஏத்தரங்க செய்ய 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 அப்படின்னு கேட்டால் இது நிற்குதல், நடக்குதல், ஓடுதல், அடுத்து பறக்குது, நாலாவது பறக்குது. அப்படி உட்காந்து பறந்து இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹு சொன்னதாலா நமக்கு ரூஹு நாமியா, ரூஹு நாத்திகா, ரூஹு முத்தஹரிகா, ரூஹுல் குதுஸ், ரூஹுல் வஹி, ரூஹுல் அமீன். ரூஹு நாமியா அன்னாசிரை கொண்டு வளர்கிறது. நம்ம ரூஹு எதை வளர்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் களிமா கொண்டு வளர்த்துருக்கோம். நம்ம ரூஹு எப்படி வளர்த்துருக்கோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமா கொண்டு வளரும். ரூஹு நாமியா
ரூஹு நாத்திகா, நான் பேசுகிற பேச்செல்லாம் குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்கிறது, ஸலவாத் ஓதுறது, தஸ்பீஹா செய்கிறது எல்லாம் அந்த நாவரசல் தான். அதில் பயன்படுத்திக்கலாம். ரூஹு நாமியா, ரூஹு நாத்திகா. ரூஹு முத்தஹர்ரிகா, நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது. ரூஹு நாத்திகாக்கு எப்படி நிற்கிறது, நடக்கிறது, ரூஹு முத்தஹர்ரிகா. நாத்திகாங்கிறது பேசுறது, நாத்திகாங்கிறது பேசுறது, முத்தஹர்ரிகாங்கிறது நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது. ரூஹுல் குதுஸ், அது பரிசுத்தம் இருந்தால் என்ன செய்யும்? அது பரிசுத்தம் வந்து என்ன செய்யும்? பறக்கும். அது பரிசுத்தம் வந்து ரூஹ் என்ன செய்யும்? பறக்கும். இங்கே உட்காந்துட்டு என்ன செய்யலாம்? ஓதுநாயத்தை சந்திக்கலாம். இங்கே உட்காந்து காஜநாயத்தை சந்திக்கலாம். இங்கே உட்காந்து என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அப்போ எதை கொண்டு சந்திக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இந்த களிமா தையிபாவை கொண்டு தான் சந்திக்க முடியும். இதை கொண்டு சந்திக்க முடியும்? இந்த களிமா தையிபா கொண்டு தான் சந்திக்க முடியும். அப்போ இந்த களிமா தையிபா நம்மள ஹாசில் ஆயிட்டா, இந்த உலகத்தில் எல்லா வஸ்துமே நம்ம மீது ஹாசிலாகும். எந்த தேவையும் இல்லை, இலா தேவைகள் இல்லல்லா, எல்லா தேவையும் அல்லாஹ் கொண்டு. எது மூலமானோம்? இந்த உலகத்தில் எல்லாமே பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு கொண்டு இருக்கு. எல்லா வசதியும் உற்பத்தியாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு கொண்டு எல்லா வசதியும் உற்பத்தியாக இருக்கு. எல்லா வசதியுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு கொண்டு இருக்கு. அப்போ நாம் எந்த உம்மத்து? ரசூல் உம்மத்து. நாம் யாருடைய சிறப்பு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு. நம்ம வணக்கத்தில் யாரை கொண்டு வணங்குறோம்? ரசூலை கொண்டு வணங்குறோம். நம்ம வணக்கத்தில் யாரை கொண்டு வணங்குறோம்? ரசூலை கொண்டு வணங்குறோம். அப்போ எல்லாமே யார் மூலமாக இருக்குது? ரசூல் மூலமாக தான் இருக்குது. எல்லாமே எது மூலமாக இருக்குது? ரசூல் மூலமாக இருக்குது. அப்போ இந்த முஹம்மதுன்ற சூரத்தில், முஹம்மதுன்ற சூரத்தில் ஜசத்தில், இந்த ரசூலுன்ற ரூஹுல, ரசூலுன்ற ரூஹுல இந்த அல்லாஹ் முகமது ரசூல் அல்லாஹ் அப்படின்னு சொல்லல. முகமது ரசூல் அல்லாஹ், முகமது ரசூல் அல்லாஹ். இந்த அல்லாஹ் அப்படின்னு நினைக்க என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹு ஜல்ல ஸஅலா மண்ணை வசப்படுத்திருக்கான், தண்ணீரை வசப்படுத்திருக்கான், காற்றை வசப்படுத்திருக்கான், நெருப்பு வசப்படுத்திருக்கான். இது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு உண்மையை வசப்படுத்தி கொடுத்துருக்கான். அது மாதிரி ஒரு மலக்குமாரன் ஜிப்ரீல், மீகால், இஸ்ராஃபில், இஸ்ராயில் 4 பேருக்கு 4 வசப்படுத்தி கொடுத்துருக்காங்க. 4 பேருக்கு 4 வசப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வழிமார்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல சன்சிருக்கான், எல்லாத்தையுமே வச்சுக்கான் வசப்படுத்தி கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஜல்ல ஸஅலா தண்ணீரை வசப்படுத்தி கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருப்பு வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். இந்த நூறு நபியனு சீதா அலைஹிஸ்ஸலாம் குதிரை மங்க வச்சு எழுப்பி கேட்டாங்களே, குதிரை மண்ணோட மண்ணாவே எழுமிச்சில்ல. சீதா அலைஹிஸ்ஸலாம், சீதா அலைஹிஸ்ஸலாமுக்கும் குதிரை என்ன செய்தான்? நல்லா என்ன செய்தான்? மண் தின்ன குதிரையை எழுப்பி என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான். அப்போ எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்தான்? அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஸஅலா எல்லா அதுக்கு 4 மலக்கு, ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபில், இஸ்ராயில் 4 மலக்குமாரே கொடுத்தான். அதே மாதிரி எல்லா மலக்குமாரும் யார்கிட்ட இருக்கா? யாருக்கா? நம்மள்ட்ட இருக்கிறார். அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை உள்ரங்கமாக, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை கல்பாலையும் நாவாலையும் ரூஹாலையும், கல்பாலையும் நாவாலையும் ரூஹாலையும் 3 ஒன்றிணைக்கிறது. ஒன்று ஆன்மா, ஒன்று ஆன்மா கொண்டு இணைக்கிறது, 2வது கல்பை கொண்டு இணைக்கிறது, 3வது நாவை கொண்டு இணைக்கிறது, 4வது ரூஹை கொண்டு இணைக்கிறது. இந்த 4 நிலைக்கு வந்த பிறகு அடுத்து சிறு மறைவு, அடுத்து என்னது? மறைவு. மறைவோடு இந்த களிமா இணைந்திருக்கும். இணைந்திருக்கும் போது ஒன்றுக்கொன்று தொடர்பு ஏற்படுத்திடுச்சு. ஒன்றுக்கொன்று தொடர்பு எடுத்து அது தன்னை வெளிப்படுத்தக்கூடிய நிலைக்கு வரும். தன்னை நிலைப்படுத்தக்கூடிய நிலைக்கு வரும். அப்போ தன்னை நிலைப்படுத்தி வராங்க. நான் கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு சந்திக்குரிய பாய்க்க அல்ல எனக்கு தந்தான். அப்போ அப்படி ஒரு 5 நிமிஷம் அப்படி அமைதியாக இருந்தா
கொஞ்சம் 5 நிமிஷம் அமைதியாக இருந்தா. அமைதி கீழே கொஞ்சம் சொன்னாங்க, உங்கள் பாட்னர் ஜம்பல் நாயகத்தை பார்த்தேன்னா அவர் யாரும் தெரியாது, நான் யாரும் தெரியாது. அவர் யாரும் தெரியாது, நான் யாரும் தெரியாது. அது அமைதியாக 2 தடவைக்கு அவர் ஒரு 3-4 டியூ ஃபாஸ்ட் பண்ணி முடிஞ்சு ஜம்பல் நாயகத்தை பார்த்தேன். அவங்க இன்னும் அடையாளத்தில் இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் இந்த குழப்பத்துக்கு சிக்கிட்டு கிடைக்கியா? இது இப்படி இல்லை, இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி யார் சொல்கிறா? வந்து சொல்கிறா. அப்போ அது உங்கள் ஷேகை பார்த்தேன், காஜநாயகத்தை பார்த்தேன். அவன் அருள்நாடு தாடி மாதிரி சின்ன தாடியாக வச்சுருக்கா, ஆள் செக்கச்சவன்னு இருக்கா, திருச்சிட்டு உங்கள் பக்கத்து இருக்கா அப்படிங்கிறான். அது வந்து உங்கள் தகப்பனாரை பார்த்தேன், அவள் ஷேகுது உங்களுக்கு அவளை பார்த்தேன், அவளும் பிறந்த தாடி இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க அப்படின்னு சம்மந்தமில்லாமல் ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆளை பார்த்தா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டால் பெரிய தோரணையாகவும் இல்லை, பெரிய தோரணையாட்டும் இல்லை, ஒரு பந்தாவாட்டும் இல்லை, ஏதோ மாதிரி பசியில் ஒப்பாருக்கான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிலைக்கு இருக்கிறவர். அப்போ அல்லாஹு சனத்தலா அப்போ அவரு அந்த நிலைக்கு ஆகப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹு சனத்தலா இந்த களிமாவை கொண்டு அந்த ரூஹுல ஹயாத்தாக்கி, களிமாவை கொண்டு ஆன்மாவை வசப்படுத்தி, களிமாவை கொண்டு ஆன்மாவை வசப்படுத்தி கல்புல நிலைநிறுத்தி நாவுல உருவாக்கி இந்த ரூஹை ஹயாத்தாக்கி, இந்த களிமாவோட ஹயாத்தாக்கி தன்னுடைய சிறுல தானா தன்னை பார்த்து கொண்டு அவர் இருக்கிறார். தன்னுடைய சிறுல தன்னை பார்த்து கொண்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன நினைச்சாரு? யார்கிட்ட சொன்னா அந்த இல்ம சொன்னா விளங்கும், யார் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற இருக்காரு. அவர் விளங்கி நம்மள்ட்ட சொல்லாரு. கையை திருப்பின கையெல்லாம் முத்துவாங்க, நீங்க துவா ஜீசா போதும், நீங்க பெரிய ஒரு பிள்ளைங்க, நீங்க துவா ஜீசா போதும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சில தாலிமாத் நமக்கு என்ன செய்தாரு? அவர் சில பாடம் சொல்லி தந்தார், சில பாடம் சொல்லிட்டாரு, நமக்கு சொல்லி தந்தார். இப்படி தாங்க, இப்படி வந்து நாசுத்துங்க இப்படி இருக்கும், மலை கூத்துக்கும், ஜபூத்து இருக்கும், லாகூத்து இருக்கும், ஆவோத்து இருக்கும். இப்படின்னா ஒரு நிலை கலந்து பாருங்க மனுஷனோட நிலைகள் இப்படி ஏற்படும். அப்போ அல்லாஹு தஆலா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது என்று சொல்லுமில்ல, அவன் அற்புதம் நாடிக்கொண்டு நாளெழுத்தாகிய இசுமை கொண்டு ஆதமன்னும் சூரத்தை அறிந்து கொண்டார். ஆதமன்னும் சூரத்தை அறிந்து கொண்டார். நம்ம ஆதம் நம்மளோட சூரத்து முகம்மதுல இருக்கு, நம்மளோட சூரத்து முகம்மது இருக்கு. முகம்மதுல இருந்து விளங்கினா அல்லாஹ்வுடைய சூரத்து நம்மள வெளியாகும். அல்லாஹ்வுடைய சூரத்து இருந்தா இந்த உலகத்துல எல்லா சூரத்தும் நமக்கு தெரியும், நமக்கு எல்லா சூரத்தும். ஆனா ஒரு மனிதன் எதை விளங்குறானோ அதை தன்னிலைப்படுத்தி கொண்டு வைக்கணும். எனக்கு இது தெரியும், அது தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும், அதை கண்டேன் இதை கண்டுன்னு சொல்லலாம் விட்டுட்டு, அதெல்லாம் விட்டுட்டு தன்னலைப்படுத்தி தன் வசப்படுத்தி தன்னோடு இருக்க வந்துருமா, அவன் தான் யாரு? குருமான்னு சொல்லுவான், கசானத்தின் திறகோலை மோனத்தில் மோகமாக மோஜூது எழுந்து விட்டு 10உடன் 9 பரிவாக நம்பி கொண்ட புண்ணியமாகப்பட்ட ஷாவுல் ஹமீதுன்னு சொல்லுவான். எல்லாம் சொன்ன கவியில் உள்ள விஷயம்தான். கசானத்தின் திறகோலுன்ற சாவி நம்மள்ட்ட இருக்கு. எங்க இருக்க? மோனத்துலதான் இருக்கு, அமையிறது இருக்கு, பொறுமையிலதான் இருக்கு, நிதானத்துலதான் இருக்கு. அப்ப அந்த மாதிரி நம்ம உள்பட அமலை செய்யும் போது அல்லாஹு தஆலா நம்ம காபத்துல்லா போய் வருஷத்தெல்லாம் தவாப் செய்யலாம். அதே நிலையில நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்யலாம். எங்க போகணுமோ போகலாம். நாட்டம்தான் நமக்கு, நாட்டம்தான். நிற்கிறது, நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, பறக்கிறது. தன்னுக்குள்ள தன் வசப்படுத்தி போய் என்ன செய்யலாம்? பறக்கலாம். தன்னை வசப்படுத்தி போய் என்ன செய்யலாம்? பறக்கலாம். இங்க இருந்துட்டா வீட்டுல போய் சாம்பாருக்கு பார்க்கலாம், இங்க இருந்துட்டு நம்ம வீட்டுல உட்காந்து எப்படி இருக்கு பார்க்க சொல்லலாம். ஆனா குருமார்கள் பெரியார்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, நீ அதை வெளிப்படுத்திட்டா ஒண்ணு துன்யா சூழ்ந்துரும், அதுல உள்கொள்ள விடாது. இதை வெளிப்படுத்திட்டா
அந்த மோக நிலையை நீ வெளிப்படுத்த விடுவானா? ரெண்டு விஷயத்த ஒரு விஷயத்தினாலுமே பாடா படுத்துறான். அன்னைக்கு துணியில அன்னைக்கு துணின்னு சொல்லிட்டு சும்மா லேசா அசல லேசா வெளிப்படுத்த விடுவானா? சில காலகட்டத்தில் வந்து நம்மளை அறியாம சிலது வெளியாகும். அது வேற விஷயம். நம்மளை அறியாம என்ன செய்யும்? நம்ம அறிந்தே இருக்க மாட்டோம். வருவான் அப்படி ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? வெளியாகும். அது அவனுக்கு நமக்கு உள்ளது. ஆனா அதை விளங்கிட்டு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? அதை வந்து என்ன செய்யக்கூடாது? விற்பனை பொருள் அல்ல அது. விற்பனை பொருள் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள், ரசூலோட நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள், சஹாபாக்களோட நெருக்கத்தை ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ஆட்சி இருக்காங்க. உமரிடத்திலும் ஆட்சி இருக்காங்க. ஆட்சி இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஆட்சி இருக்கும்போது மும்பருக்குள்ள கொத்பா வராங்க. கொத்பா வரும்போது அந்த மலைக்கு கீழே ரெண்டு எதிரிகள் என்ன செய்யறாங்க? ஒளிஞ்சிருக்காங்க. இந்த ஒளிஞ்சிருக்க விஷயத்தை எங்கேருந்து சத்தம் போட்டு அவங்களுக்கு சொல்றாங்க. எங்கேருந்து சத்தம் போட்டு எங்க சத்தம் போட்டு சொன்னாங்க. அப்ப இங்க சொல்லக்கூடிய சத்தம் அங்க கொண்டு கேட்டுக்கொண்டு கொடுக்கணும். அவங்களுக்கு காத்துக்கு அவங்க கைக்குள்ளது இருந்திருக்கு. அந்த செய்தியை கொண்டு கொடுக்குற காதல சேர்க்கக்கூடிய காத்து யார்ட்டு இருக்கு? யார் கைக்குள்ள இருக்கு? உமர் ரலியல்லாஹு இருக்கு. 5 பஞ்சபதம் அசப்படுத்தி யாருக்கு இருக்காங்க? உமர் ரலியல்லாஹு கையில வச்சிருந்தான், கொடுத்துருந்தாங்க, அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஆனா அவங்க வெளிப்படுத்தினாங்களா? அவங்க வெளிப்படுத்தினாங்களா? வெளிப்படுத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நபியுடைய சோபத்துல இருக்கிறாங்க. அவங்க யாருடைய சோபத்தில் இருந்தாங்க? ஒரு முரீது ஷேகுடைய சோபத்தில் இருக்கணும். ஒரு முரீது எப்படி இருக்கணும்? ஷேகுடைய சோபத்தில் இருக்கணும். ஷேகுடைய சோபத்தில் நம்ம இருந்தா எல்லாமே நம்ம தேடி வரும். நம்ம இது வரலையே அது வரலையே அது வேணுமே, நீ எதையுமே தேடாத, ஒன்னை தேடி எல்லாம் வரும். நமக்கு நோக்கமே கட்டுப்படுறது, வழிபடுறது, நிலப்படுறது. நம்ம நோக்கம் என்ன? கட்டுப்படுறது, வழிபடுறது, நிலப்படுறது. இந்த நிலைக்கு எது மனசையும் நமக்கு என்ன செய்யும்? எல்லாமே தேடி நமக்கு வரும். நம்ம வந்து நஷ்ட பறக்கல விட்டுருக்கோம். சில சூழ்நிலை நம்ம நஷ்ட பறக்கல விட்டுருக்கோம். அது வந்துடாரா, இது வந்துடாரா, போயிடாரா, எப்படி போயிடாரா, அவன் அங்கே பார்க்குறானே, இவங்க பார்க்குறானே, எங்கே பறக்கானே அப்படி எல்லாம் சேர்த்து என்னையும் சேர்த்துன்னு சொல்கிறேன். நானும் சுத்த சூப்பி இல்லை, என்னன்னு சேர்த்துன்னு சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அது பறக்கத்தான். நிலப்படுறது சாமானியமா நிலப்படாது. நிலப்படுற விஷயத்தை திரும்ப சாமானியமா நினைச்சாது நிலப்படாது. அது நிலப்பட்டுட்டு எதையுமே சிந்திக்க மாட்டான். நிலப்பட்டா என் குருநாதர்கிட்ட போய் எதனால போய் கேட்டா, கனவு கண்டங்க அப்படின்னு கேட்டா, இஞ்சி போப்போன்னு அமல் செய்வேன். என்ன அதை கண்ட எதை கண்ட சொல்லி அலையிறப்பா அப்படின்ட்டு. நம்ம என்ன ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு அழகான இந்த கனவு நம்ம சொன்னோம்னா அப்படின்னு மனுஷனுக்கு தானே செய்வோம். நம்மளை விட்டுருவோம். அந்த காலவட்டம் வரும். இந்த காலவட்டம் அந்த கனவுடைய காலகட்டம் வரும்போது அன்னைக்கு நீ கண்டின்னு இல்லை, இதுதான் காலகட்டம். என்ன நான் அன்றைக்கு நான் அவனை சொல்லிட்டா நீ மிதந்துடுவ. இணக்கமும் உருக்கமும் ஒட்டுது இருக்காது. இணக்கமும் உருக்கமும் ஒட்டுதல் இருக்காது நான் சொல்லிட்டேன். அப்போ இணக்கமும் உருக்கமும் ஒட்டுதல் இருக்கிற அப்படின்னு சொன்னா கேட்க ஒரு துவா கபூலா நமக்கு தெரியும். ஒரு துவா கபூலாக்கு நமக்கு தெரியாது, ஆனா கபூலா இருக்கும். அது வெளியே வரும். ஒரு துவா கபூலா இருக்கும், அது நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? நமக்கு தெரியாது. அப்போ தெரியாத பட்சம் நமக்கு நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? அது எல்லாம் காட்டி இருந்தா கூட விளங்கோட சக்தி நமக்கு இருக்காது. எல்லாம் காட்டி தந்தா கூட விளம்பர சக்தி நமக்கு இருக்காது. ஆனா அது நெருங்கி கேட்க ஒரு பழம் இருக்க தெரியுமா? மாம்பழம் இருக்குல்ல, மாம்பழம் காய வேண்டுறோம். அரிசி பானை பழுக்க வைக்கிறது எப்படி? மரத்துல கிடந்து பழுக்கிறது எப்படி? அன்னைக்கு எங்க ஊர்ல மேலே வந்து இது வச்சிருக்கேன், இந்த தொட்டி என்ன பழம்? அது சப்போட்டா பழம் வச்சிருக்கேன். சப்போட்டா பழம் வச்சுருக்கேன். நல்ல காய்க்கு இவ்வளோ பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன். ஒரு குசியில் வாங்கிட்டு வச்சேன். அன்னைக்கு இப்போ 8 படுத்து மணி 9 மணிக்கு எஞ்சிட்டு ஏன்னா பார்க்க கீழே 2 பழம் உளுந்து கிடக்குது கீழே தலையில். அதுக்கு மேலே 2 எறும்பு தின்னுட்டு, ஒரு எறும்பு ஒரு பழத்துக்கு மேலே அரைவாசி தின்னுட்டு ஒரு பழம் வந்து கிடக்கு. நான் எறும்புக்கு எல்லாம் அக்க வச்சுட்டேன். அதை விட்டு
மறுநாள் காலை பார்க்குறேன் அந்த தோடு மட்டும் இருக்கு, தோடும் கொட்டையும் இருக்கு, ஒண்ணுமே உள்ள இல்லை. அது அந்த பழத்தை எடுத்து கழுவி சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதே பழத்தை பிறச்சி சாக்க நினைச்சு சுத்தி, அதே பழத்தை பிறச்சி சாக்க நினைச்சு சுத்தி காய்க்கும் பழக்கத்து இருக்கு. ஆனா அந்த டேஸ்ட் இல்லை, இந்த டேஸ்ட் இல்லை. அப்போ அதே மாதிரி ஒரு துவா அப்படிங்கிறது கபூலானது நமக்கு தெரியாது. அதை நெருங்கி கேட்க 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 அந்த துவா மூலமா கிடைக்கிற நிலை தெரியுமா நமக்கு என்ன செய்யும், நமக்கு என்ன செய்யும் எல்லாம் எல்லாம். அப்போ குருமான்னு சொல்லுவாங்க, ரூபம்மா ரூபம் அல்லாதா தாத்து ரூஹின் மர்மம்மா தன்சி ஆகா தன்னுக்குள் தானும் நின்று எங்கு தாத்துதா தஸ்மீகா ரூபம் எடுத்து மகளாக்கி வந்தாதை கண்டால் மனது மாறாம நூறு முகம்மதுவை காண கிருபை செய்வீர் என் குருவே. ரூபம்மா ரூபம் அல்லாதா, நம்மளை ஓடக்கூடிய ரூஹ் இருக்கு தெரியுமா, அது ரூபம் கிடையாது. தாத்து நூகின் மர்மம்மா தன்சியா, இந்த ரூஹுல ஏற்றி நாம் களிமா தௌஹீத் களிமாவின் ரூஹுல ஏற்றி நாம் நடத்துறது நமக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நான் அறிந்தவர்களுக்கு தெரியும். நம்ம ரூட்ல இருப்பான தெரியுமா, நம்ம மாதிரி கொஞ்சம் நிலை புரிஞ்சு அவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன், யாரை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி மதினாலையும் பார்த்தேன், காபுத்ராலையும் பார்த்தேன், இடுமாவட்ட தர்பார் நாவூர்லையும் பார்த்தேன், எல்லா தர்பார்லையும் பார்த்துருக்கேன். அந்த நம்மளை தொடவே மாட்டான். நமக்கு அருணா பக்கத்தில் உட்காந்துருப்பான். ராத்து ரூஹின் மர்மமா தன்சியாக தன்னுக்குள் தான் என்று நின்று, அது தன்னுக்குள் தானே அப்படி அந்த ரூஹு நம்ம வந்து அப்படி வசப்படுத்த 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 நான் அப்படி சொன்னதுதான் முதல்ல சொன்னோமில்ல, உள்ளுக்குள்ள வசப்படுத்தி இருந்து அப்ப ரூபமா ரூபம் அல்லாதா ராத்து ரூஹின் மாமா தன்னு ராத்துதான் தஸ்வீக ரூபம் எடுத்து. அப்ப லாயிலா இல்லதான் உள்ளுக்குள்ளது, முகமது ரசூலுல்லாஹ் வெளிக்குள்ளது. இந்த முகமது அப்படின்னு திரும்பில்ல, ஒரு பல்பு இருக்கு, அது கரண்டை ஏத்துனா என்ன வெளிச்சம் இல்லை. அது மாதிரி முகமதோட சீபத்துல இருக்கிறோம். இந்த சீபத்துல 7 பல்பு இருக்கு. இந்த சீபத்துல எத்தனை பல்பு இருக்கு? 7. ஹயாத் என்ற பல்பு, இல்முன்ற பல்பு, இராதன்ற பல்பு, குதிரத்துன்ற பல்பு, பஸ்ரன்ற பல்பு, கலாமன்ற பல்பு. எப்படி இருக்கு? நம்மள ரூஹும் ஹயாத்து இருக்கவே தான் கண்ணை கொண்டு பார்த்தா தெரியுது. ரூஹும் ஹயாத்து கண்ணுக்கு பார்த்தா கண்ணை கொண்டு பார்த்தா தெரியுது. இந்த ரூஹும் ஹயாத்து கல்வி கண்ணில் இருக்கு பார்த்தா காது கேட்குது. இந்த ரூஹும் ஹயாத்து இருக்கு பார்த்தா இந்த நாவல உருவம் இல்லாம எத்தனை மொழியை பேசுறோம். ரூஹும் ஹயாத்து இருக்குப்பா, கண்ணை போத்துட்டே தடையை பார்த்தா கூட மனசியம் மனைவி படுக்கிறது தெரியும், மக்கள் பக்கத்துல தெரியும், யார் படுத்தா பக்கத்து படுக்க தெரியுமில்ல. நோந்து பக்கத்து ஒருத்தர் என்ன செய்யும், பக்கத்து என்ன செய்யும், இந்நாள் வருது அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து நாங்க என்ன செய்தாங்க, அந்த மாதிரிலாம் எது நாய்க்கு ஓனாய் கடிச்சிட்டு கிடந்ததுக்கு விட்டாங்க, வித்து போட்டாங்க. யூசுப் இல்லாம சந்திக்கிறதுக்காண்டி அவர் சகோதரர்லாம் போறாங்க, பெருசான போறோம், வரலாறு பெரிய வரலாறு. அவங்க சந்திக்க போனது இவங்க விளங்கிட்டாங்க. யார் விளங்கிட்டாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிட்டாங்க. நம்ம கூட கிணத்த தண்ட கூட்டம் தான் இது, நம்ம கிணத்துல தண்ட கூட்டம் தான் அப்படின்னு. அப்போ அவங்க ஒன்றுக்கும் போது அவங்க கையில் ஒரு காப்பி எடுக்கிறாங்க. யாரு? ஒரு வெங்கல காப்பி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. எடுத்துட்டு கையில் எடுக்கிறாங்க. அப்படின்னு கேட்டால் ஒரு கரண்டி எடுக்கிறாங்க, டம்முன்னு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அந்த சத்தம் அவங்க எதிர உணர்த்து தெரியுமா? அந்த சத்தத்தை வந்து அவங்க கிணத்துல கடைக்கணும், யாபூ என் தந்தையே அப்படின்னு செத்த மாட்டாங்கல்ல, இன்னொரு இறைவனே என் தந்தையன்னு செத்த மாட்டாங்களா, அந்த சத்தம் விளங்குச்சான். அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு தண்ணியா வந்துச்சான். நீங்க இந்த மாதிரி கிணத்துல போட்டியில நான் உள்ள கிணத்து சத்தம் போட்டினா அந்த சத்தோட எதிர்வு இதுக்கு பேர் அஹ்ஃபான்னு சொல்லுது. ஆன்மா, நாவு, கல்வு, ரூஹு, சிறு. அஹ்பா சத்தம், நிசத்தம், அசத்தம். சத்தம், நிசத்தம், அசத்தம். கேட்டீங்களா? இந்த மாதிரி கிணத்து சத்தம் போட்டினேன், சண்டான்னு என்ன போட்டு நினைச்சிட்டு வெளியே எடுத்து காணாமல் என்னை அடிச்சு வித்து போடலடா. நீங்க வந்து அவன் அங்கே கொண்டு போய் செய்யறான், ஏழை விட போறான், இங்கோடு ஏழை விட போறான், சந்திர கொண்டு ஏழை விடுறான். சந்திர கிணத்துக்குள்ள வந்தது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க.
கிணத்துக்குள்ள ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து அவனுக்கு ஆதரவு சொல்லி போயிட்டாங்க. அந்த கிணத்துக்குள்ள அது போய் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமேல சந்திரனுக்கும் நிறுத்திருக்கு. சந்திரன் எல்லாரும் ஏலம் கேட்குறாங்க. ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பையனை கொண்டு சந்திரனை கொண்டு ஏலம் விட்டு அவனுக்கு என்ன தெரியும்? 7 வயசு பையனை ஏலம் விட்டு அவனுக்கு என்ன தெரியும்? அப்படியே பார்க்குறாங்க. தூரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்றாங்க? மனித கோலத்தை வந்து என்ன செய்றாங்க? ஒரு அதோட என்ன தீவனம் அப்படின்னு கேட்டா, அவன் சந்திலேருந்து வாங்கிட்டு போறான்ல, ஏலம் எடுத்து கொண்டு போய் சந்தைக்கு கொண்டு போறான். போகிற நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் காணா போயிட்டாரு. யாரு காணா போயிட்டாரு? ஈஸ்வரத்தில் காணா போயிட்டாரு. போகக்கூடிய இடத்துல ஈஸ்வரத்தில் நம்ம சமூகத்தை அல்லா காட்டுற எப்படி அப்படின்னு கேட்டா, ஒட்டகத்துக்கு மேலே போறாரு. யார் போறாரு? ஈஸ்வரத்தில் போறாங்க. ஒட்டகத்துக்கு மேலே போகும்போது மேகம் தலைக்கு முன்னால போகுது. வெயில் தாக்காம இருக்கு. இதையும் கூட போறோம் பார்க்கறான். அப்போ ஒரு இடத்துல தங்குறாங்க. இவங்க இருந்தாலும் அந்த வாப்பாவோட வந்து ஒரு ஒரு நம்பியோட தியானம் செய்யறதுக்காண்டி போய் தியானம் பண்ண போயிடறாங்க. போனது காலில் தேடி பிடிச்சி அடிச்சிடறான். அடிச்சுட்டு அவனுக்கு கை வழங்காம போயிடுது. அதுக்கப்புறம் இவன் அழுதுகிட்டே படுக்கான். சிலையை தூக்கி வச்சு போய் தடவுறான். ஆண்டவனை காப்பாற்றினா ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஈஸ்வரத்தில் கை தடை கொடுக்குறாங்க. கை என்ன செய்யுது? கோணமாயிரு. அதுக்கப்புறம் அல்லாஹ் சலந்தா கொண்டு போய் அவனை பெரிய ஆளை கொண்டு கடை தெரிஞ்சுதான் திரும்ப அவனை சந்திக்க வச்சு உங்க தகப்பனார் வந்து கண் வழினால கஷ்டப்பட்டு உங்களை தேடி அழுது அழுதுட்டாங்க. உங்களை தேடி அழுது கண்ணெலாம் பூத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? தம்பிமார் சொன்னாங்க. உடனே ஈஸ்வர அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த முதல்ல தன்னுடைய தகப்பனார் ஒரு சட்டை போட்டு விட்டாரு. அந்த சட்டையை கொண்டு ஈஸ்வர அலைஹிஸ்ஸலாம் கல்ல எங்க குணமாவும் சொல்றாங்க. இந்த கொண்டை கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கை கண் என்ன செய்யுது? குணமாகுது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அப்போ இதெல்லாம் மனிதன் வந்து ஒரு நிலைக்கு கொண்டு பார்க்கும்போது எதை கொண்டு வருகிறான் அப்படின்னு சொன்னா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்ல ஒரே களிமா தான் சொல்லலாம். ஒரு வேலை இல்லையா அப்படின்னு மனசு நினைக்கிறான். இதை விட்டு வேற பயானே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அது எங்க குருநாத் எங்களுக்கு என்ன உத்தரவு போட்டுக்க, மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா போதி அதுல தெரிவு. களிமா அவன் உன் போருலை, களிமா அவன் நல்ல அருளை, களிமா அவன் கனி ஆமுதை, களிமாவும் நடுநிலை, களிமாவும் நாயகனை. இந்த களிமாவும் நாயகனை பார்க்கறது எப்போ பார்க்க மாட்டா? சக்கராத்தில் தான் பார்ப்போம். எப்போ பார்ப்போம்? சக்கராத்தில் பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல தஆலா தன்னுடைய ஷேகுடைய சுரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சந்திக்க பாய்க்க தந்து அது மூலம் அல்லாஹ் பரிபூர்ணமாக்க சொன்னான். அல்லாஹ் ஜல்ல தஆலா இன்னும் சில விளக்கம் இருக்கு, நான் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அல்லாஹ் உங்களை என்னை பரிபூர்ணமாக்கி அல்லாஹ்